අන්න ඒ වගේම இதே போன்றுதான் කොළඹ ප්‍රධාන සුපර් මාකට් එකක கொழும்பு பிரதம ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒன்றிலே තරුණයෙක් ගිහිල්ලා ஒரு இளைஞர் சென்று හොරෙන් ස්ටිකර් වගේක් කලවනවා. அவர் களவாக சென்று ஸ்டிக்கர்களை ஒட்டி இருக்கிறார். අපි ඔහු අත්අඩංගුවට ගන්නවා. நாங்கள் அவரை கைது செய்தோம். පරීක්ෂණ පවත්වනවා. அதுக்காக நாங்கள் விசாரணைகளை අපි මේ மேற்கொண்டோம். රටේ පුරවැසියන්ට நாங்கள் இந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு තමන්ගේ අයිතිවාසිකම් වෙනුවෙන් පෝස්ටර් ගහන්න, அவர்களுடைய உரிமைக்காக போஸ்டர் அடிப்பதற்கு, තමන්ගේ අයිතිවාසිකම් වෙනුවෙන් උද්ඝෝෂණය කරන්න தங்களுடைய உரிமைகளுக்காக போராட்டம் ஆரோக்கிய நடத்துவதற்காக අයිතියක් තියෙනවා. அவர்களுக்கு உரிமை இருக்கின்றது. මම දන්නවා ඊශ්‍රායල ප්‍රහාර වලට විරුද්ධව எனக்கு தெரியும் இதுக்கு இந்த தாக்குதலுக்கு முன்பதாக ඇමරිකන් තානාපති කාර්යාලය ඉස්සරහ උද්ඝෝෂණය කරනවා. அமெரிக்க தூதரகத்துக்கு முன்னால் ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார்கள். අයිතියක් තියෙනවා. அதற்கான உரிமை இருக்கின்றது. උද්ඝෝෂණය කරන අය අපි දකිනවා. ஆர்ப்பாட்டம் செய்பவர்களை நாங்கள் காண்கிறோம். කවුද කියලා දන්නවා. யார் என்று தெரியும். ප්‍රජාතන්ත්‍රවාදී අයිතිය. இது ஜனநாயக ரீதியான உரிமை. හැබැයි හොරෙන් ගිහිල්ලා ஆனால் களவாக சென்று සැඟවිලා ගිහිල්ලා ஒளித்துக் கொண்டு சென்று සුපර් මාකට් එකේ ස්ටිකර් එකක් කලවනවා නම් சூப்பர் மார்க்கெட்டில் சென்று ஸ்டிக்கர் ஒட்டுவதாக இருந்தால் එතන යම් සැකයක් තියෙනවා. அந்த இடத்திலே ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கின்றது. එම සැකයක් නැද්ද? அப்படி ஒரு சந்தேகம் இல்லையா? සැකයක් තියෙනවා. சந்தேகம் இருக்கிறது. අපි ඔය අත්අඩංගුවට ගත්තා. நாங்கள் கைது செய்தோம் அவரை. අරින් පරීක්ෂණ කරා. அதன் பிறகு அதுக்கான விசாரணைகள் ඔවුන් நடைபெறுகின்றன. කවර කවර සංවිධානත් එක්ක සබත්තා තියෙනවද කියලා බැලුවා. அவர் எந்த எந்த அமைப்புகளோடு தொடர்பு இருக்கின்றது நாங்கள் பார்த்தோம். ඔව් සංවිධානත් එක්ක සම්බන්ධතාවයක් නැහැ. அவர் அமைப்புகளோடு தொடர்பில்லை அவருக்கு. හැබැයි අද මොකද වෙලා තියෙන්නේ? ஆனால் என்ன நடந்திருக்கிறது என்று විශාල දේවල් YouTube එකේ மிக அதிகமான அளவிலே யூடியூபிலே සමාජ ජාලවල සංචරණය වෙනවා. சமூக ஊடகங்களிலே இது பறந்து செல்கின்றது. ඒව දිහා බලලා ස්වයන් අභිප්‍රේරණයට ලක් වෙනවා. இவைகளை பார்த்து சுயமான பல்வேறுபட்ட முடிவுகள் அங்கு எடுக்கப்படுகின்றன. කවුරුවත් කියලා නෙවෙයි. யாரும் சொல்லி இல்ல, කවුරුවත් එක්ක එකතු වෙලා නෙවෙයි. யாரோடு சேர்ந்தும் அல்ல, තමන්ම தானாக අර වීඩියෝ දිහා බලලා அந்த வீடியோக்களை பார்த்து, අර සමාජ ජාලවල තියෙනවා බලලා அந்த சமூக ஊடகங்கள் இருப்பதை பார்த்து තමන්ම කේන්තියක් උපයාගෙන தானே அதுக்கான கோபத்தை உருவாக்கி கொண்டு තමන් මේකෙන් ස්වයන් අභිප්‍රේරණයට ලක් වෙනවා. தானே இதன் மூலமாக ஒரு அபிப்பிராயம் ஏற்படுத்திக் கொள்கிறது. අන්න ඒ තරුණයා එහෙම තරුණෙක්. அவர் இவ்வாறான இளைஞர் தான் அந்த இளைஞராக இருக்கின்றார். ඔවුන් ස්වයන් අභිප්‍රේරණයට ලක් වෙලා තියෙනවා. அவர் தனிப்பட்ட அபிப்பிராயம் கொண்ட ஒரு இளைஞராக இருக்கின்றார். පරීක්ෂණ පැවැත්තුවා. இதற்காக விசாரணை நடைபெற்றது. ඒ දෙමව්පියන්ට අපි පෙන්නුවා. இந்த அவர் பெற்றோருக்கு நாங்கள் காட்டினோம். දෙමව්පිය ඇවිල්ලා பெற்றோர்கள் வந்து ආණ්ඩුවට ස්තුති කරා. அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவித்தார்கள். දරුවා බේරලා දුන්නට. அந்த பிள்ளையை காப்பாற்றி கொடுத்ததற்காக. නැත්තම් වෙන විනාශකින් ඒ දරුවා ගමන් කරන්නේ. அவ்வாறு இல்லாவிட்டால் அந்த பிள்ளையானது ஒரு அழிவு பாதைக்கு செல்லும். ඉතින් මම ප්‍රශ්න කරන එක වැරදිද? இவ்வாறானவற்றை நாங்கள் கேள்வி கேட்பது பிள்ளையா? අපි දැන් ප්‍රශ්න කරලා ඉවලා නිදහස් කරා. நாங்கள் அவரை கேள்வி கேட்டு இப்பொழுது நாங்கள் அவரை விடுவித்திருக்கிறோம். හැබැයි නිදහස් කරලා තියෙන්නේ ஆனால் விடுவித்திருப்பது එයා ගාව විපරම් කරන්න ඉඩ තියාගෙන. அவரை தொடர்பான விவரங்களை எடுப்பதற்காக. එහෙම සිදුවීමක් සිද්ධ වුණොත් මොකද රටට වෙන්නේ? இவ்வாறான நிகழ்வு ஏற்பட்டால் நாட்டுக்கு என்ன நடக்கும்? ඒ නිසා මුස්ලිම් ජනතාව ඉලක්ක කරගත්තු දෙයක්ද? ஆகையினால் இது முஸ்லிம் மக்களுக்கு எதிராக இலக்கு வைக்கப்பட்டதா? අපේ රටේ නැවත இந்த நாட்டிலே மீண்டும் පාස්කු වගේ ප්‍රහාරයන් සිදු නොවිය යුතුයි. இவ்வாறான